எல்லாம் புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சம்மர் அண்ட் இஃப்தார் ஸ்பெஷல் டெசர்ட் ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம க்ரீமோ மில்க் மேடோ இல்லைனா கஸ்டர்ட் பவுடரோ எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. பட் ரொம்ப க்ரீமியாக ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான ஜவ்வரிசியை ஊற வச்சுக்கிடலாம். இதுக்கு 1/4 கப் அளவு நைலான் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு லைட்டாக அலசிட்டு இதை மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து இதை ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கிடலாம். அப்புறமா 3 கப் பால் எடுத்திருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இதை கொதிக்க வச்சுக்கிடலாம். இங்கே நான் எடுத்துருக்கிறது ஃபுல் க்ரீம் மில்க். இந்த ரெசிபிக்கு இந்த மில்க்கு தான் யூஸ் பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ பால் லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும் போது இதில் 1/2 கப் அளவு மில்க் பவுடர் சேர்த்துக்கிறேன். பால் ரொம்ப கொதிச்சதுக்கப்புறம் நம்ம போட்டுண்டா மாவு கெட்டி கெட்டி ஆயிரும். ஸோ அதனால் லைட்டாக சூடேறும் போதே இதை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நம்ம சேர்த்த மில்க் பவுடர் லம்ஸ் இல்லாமல் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இந்த மாதிரி சேர்த்தாலும் மாவு கட்டி விழுந்துடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு பவுலில் பால் எடுத்துகிட்டு லைட்டாக ஆறினதுக்கப்புறம் அதில் மில்க் பவுடர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பால் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் 1/2 கப் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் பழமும் சேர்க்க போகிறதுனால அதுலேயும் ஸ்வீட்னஸ் இருக்கும். சுகர் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ பால் நல்லா கொதித்து முக்கால்வாசி ஆகணும். பாலில் ஆடை விழுந்துடாத அளவுக்கு தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போது இந்த கன்சிஸ்டன்சி போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாலை ஆற வச்சுக்கிடலாம். இப்போது 1 hour ஆயிடுச்சு. நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசியை வேக வச்சுக்கிடலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இதில் நம்ம ஊற வச்சுருக்கிற ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. ஜவ்வரிசியில் 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று மாவு ஜவ்வரிசி, இன்னொன்று இந்த மாதிரி நைலான் ஜவ்வரிசி. மாவு ஜவ்வரிசியை ஊற வைக்க தேவையில்லை. பட் இந்த ஜவ்வரிசியை ஊற வச்சு வேக வச்சாதான் சீக்கிரம் வெந்து வரும். இந்த ஜவ்வரிசி சேர்த்தா தான் இந்த டெசர்ட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போது ஜவ்வரிசி வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கிறேன். ஸோ இது நல்லாவே வெந்துருச்சு. இப்போது இதை நம்ம ஒரு வடிகட்டியை வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். ஜவ்வரிசியை அப்படியே நம்ம தண்ணியில் போட்டு வச்சிடக்கூடாது, ஏன்னா தண்ணி எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துடணும். இதை நம்ம ரொம்ப வேக வச்சுட்டோம்னா கொல கொலன்னு ஆயிரும். ஸோ இது லைட்டாக வெந்து வரும்போதே இதை எடுத்துருங்க. இதை இப்படியே வச்சுட்டேன்னா ஜவ்வரிசி ஒன்றோடு ஒன்று ஒட்டிடும். ஸோ இது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக வேண்டி இதுக்கு மேலே நான் நார்மல் வாட்டர் சேர்த்துக்கிறேன். இது இருக்கட்டும். அப்புறம் இதில் சேர்க்குறதுக்கு நான் என்னென்ன ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன்னு காமிக்கிறேன். இங்கே நான் எடுத்துருக்கிறது ஆப்பிள், மேங்கோ, ஸ்ட்ராபெரி, கிரேப்ஸில் க்ரீன் கலர் அண்ட் பர்பிள் கலர், அப்புறமா பனானா. எல்லா பழங்களையுமே நான் 1/2 கப் அளவு எடுத்திருக்கேன். பனானா மட்டும் மீடியம் சைஸில் 1 சேர்த்துருக்கேன். ஸோ பனானா பச்சை வாழைப்பழம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்ச பாலை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். நம்ம காய்ச்சின பால் இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும். இதில் நம்ம க்ரீமோ கண்டென்ஸ்ட் மில்க்கோ கஸ்டர்ட் பவுடரோ எதுவுமே சேர்க்கலை. அதுக்கு பதிலாக இதில் நம்ம வேறு ஒன்று சேர்க்க போகிறோம். அது என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே பனானாவை மட்டும் லாஸ்ட்டாக கட் பண்ணி சேருங்க, ஏன்னா அது சீக்கிரமே கருத்த மாதிரி ஆயிரும். இப்போது பழம் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற 2 டேபிள் ஸ்பூன் சப்ஜா சீட்ஸை ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இது கூட சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற பாதாமில் 1/4 கப்பும் முந்திரியில் 1/4 கப்பும் சேர்த்துக்கிறேன். இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ்லாம் சேர்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இங்கே திக்னஸ்க்காக நான் சொன்னது ஜவ்வரிசி தான். ஜவ்வரிசி இந்த மாதிரி பால்லே போட்டு வைக்கும்போது இது நல்லா ஊறி திக்காக க்ரீமி ஆயிரும். அண்ட் சப்ஜா சீட்ஸ் உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள். நான் எப்போவுமே சம்மர் அண்ட் இஃப்தார் டைமில் இதை அதிகமாக எடுத்துக்கிடுவேன். இதை சில் பண்ணுறதுக்காக வேண்டி 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஸோ பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு ஊறி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஜவ்வரிசி பாலை அப்சர்வ் பண்ணதுனால இது நல்லா திக்காயிருச்சு. இது நல்லா க்ரீமியாகவும் கிடச்சிடுச்சு. இப்போது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சுவையான ஹெல்த்தியான அண்ட் டிஃப்ரெண்ட்டான ஃப்ரூட் கஸ்டர்ட் ஆர் ஃப்ரூட் சாலட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.